எல்லாருக்கும் வணக்கம். நான் கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன்டா படத்தோட தயாரிப்பாளர் பேசுகிறேன். நான் வந்து இந்த படம் வந்து ஒரு பிரபுராம் டைரக்ஷனில் படம் நாங்கள் 2018 ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுது. செம்மொழி பூங்காவில் பூஜையோட படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து 2006 ஃபஸ்ட்டு கலிங்கான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். இவர் நம்ம சிறுத்தை சிவா பாலா சொல்லுவாங்க, சிறுத்தை சிவாவோட தம்பி ஆக்சுவலாக பாலா. அவர் வச்சு படம் பண்ணோம். ஒரு ராஜன் பீது ஃபஸ்ட் ஜனராஜ் இவங்கெல்லாம் காம்பினேஷனில் ஒரு படமாக பண்ணோம். படம் பேர் கலிங்கா. அது கொஞ்சம் பெருசாக நமக்கு நிற்கலை, பட் ஓகே, ஒரு ஒரு பேர் வந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் படத்தை இண்டஸ்ட்ரி விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டேன். சரி, இதுக்கு நம்ம ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஃபீல்டு. ஸோ மறுபடியும் 2018 தான் திரும்ப இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் திரும்ப வந்து சரி படம் பண்ணலாம் அப்படின் போது எட்டு திக்கு பற அப்படின்னு ஒரு படத்தை தான் ஃபஸ்ட்டு சைன் பண்ணி பண்ணோம். அதில் வந்து சமுத்திரனி சார் நடிச்சிருப்பாரு. அது ஸ்டார்ட் பண்ணி போகிற தருணத்தில் தான் அது அந்த ஷெட்யூல் 2018 ஸ்டார்ட் பண்ணி படம் ஷூட்டிங்லாம் முடிகிற ஸ்டேஜ் வரும்போது இந்த படத்தை கை வச்சோம். ஸ்டார்ட் பண்ணி இவர் பிரபுராம் வந்து என்னோட அந்த வெற்றிதிக்கு பறவையோட பாட்டன் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ அதை வச்சு நாங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஷெட்யூலில் 2018 டிசம்பரில் போச்சு. மறுபடி 2019 மார்ச்சில் ஒரு ஷெட்யூல் இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தம் எனக்கும் டைரக்டருக்கும். ஸோ அப்புறம் அதில் அந்த படத்தில் ஒரு இன்வெஸ்டராக வந்து அந்த வில்லன் ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அவர் எங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்டராக சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவரு கூட நாங்கள் சேர்ந்து பண்ணும்போது ஒரு சின்ன அந்த வார்த்தை கரெக்டாக நான் கீப்பப் பண்ணதுனால கொஞ்சம் மன வருத்தமானால அந்த ஷூட்டு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அந்த ஷூட்டு ப்ராப்ளம் ஆகும்போது மறுபடியும் கொஞ்சம் அந்த படம் டிலே ஆயிடுச்சு அந்த டைம் 2019. அப்புறம் 2019 செப்டம்பருக்கு மேலே எல்லாம் பேசி சமாதானமாகி நாங்கள் படத்தை திரும்ப எடுத்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணும்போது யோகிபாபு அண்ணனுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு. அப்போ டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் 2020 அப்புறம் நம்ம கோவிட் ஆனதுனால கோவிட் 20 எண்டில் தான் நமக்கு வந்து ஷெட்யூல் டேட் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஷெட்யூலில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஷூட்டிங் போனோம். முடிச்சுட்டு 2021 இப்போ 21 அதுக்கப்புறம் ஆமாம் 20 எப்படி ஆமாம் ஆமாம் கூவத்தூரில் பண்ணோம். ஆமாம் பண்ணோம். அப்புறம் 2020 எல்லாம் முடிச்சுட்டு 2022 தான் ஃபைனல் கிளைமேக்ஸ். அப்புறம் செகண்ட் கோவிட் வந்து அந்த டைம்லாம் கொஞ்சம் முன்னே இருக்குனால 2022 தான் ஃபைனல் கிளைமேக்ஸ் பிப்ரவரி மாதம் வச்சுருந்தோம். கிளைமேக்ஸ் ஃபைட்டோட 2 சாங்கோட சொல்லி பேசி வர வச்சுருந்தோம். அப்போ தான் மகத் ஃபஸ்ட் டைமாக வந்து எங்களுக்கு வந்து பணம் செட்டில் பண்ணால் தான் நான் ஷூட்டிங் வருவேன்னு சொன்னார். பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையுமே அதை இல்லைன்னா வர முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் வந்து பணம் செட்டில் பண்ணோம். பணம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் ஷூட்டிங்கே வந்தார். வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் அன்றைக்கி கிளைமேக்ஸ் ஷூட்டு என்னென்னா ஈசிஆரில் பண்ணோம். ஏன்னா அன்றைக்கி எங்களுக்கு செட் ஒர்க்கே 1,00,000 சம்திங் மேலேயே செட் ஒர்க் பண்ணதுனால கிளைமேக்ஸ் ஃபைட்டால கொஞ்சம் செலவு நல்லாவும் பண்ணியிருந்தோம். 2 லட்சம் ரூபாய் ஆர்டிபெட் ஒர்க்கே ஆச்சு. செட் ஒர்க்கு அப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து 2 to 3 லட்சம் ரூபாய் நடந்துச்சு. அது என்னன்னா காலையில இருந்து நாங்கள் வெயிட் பண்ணோம். அன்னைக்கு ஐஸ்வர்யாவோட பிரச்சனை இருந்தது. ஐஸ்வர்யா என்னன்னா அவங்களும் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுங்க, நான் அப்பதான் வருவேன் அப்படி சொன்னப்ப அப்போ வந்து பேசினதை விட ஆமா ஆக்சுவலா வந்து அவருக்கு வந்து 8 lakhs வந்து தான் சம்பளம் பேசியிருந்தோம். அதுவும் 8 lakhs அசிஸ்டன்ட் தான் எங்கள் அக்ரிமெண்ட்ல போட்டிருந்தோம். பட் மறுபடியும் எல்லாம் ஷூட்டிங் அப்புறம் அவங்க வந்து ஒரு சேஞ்சஸ் கேட்டும்போது என் அசிஸ்டன்ட் தனியாக வேணும்னு கேட்கும்போது அது சார்ஜ் பண்ணி தான் நாங்கள் பண்ணி செட்டில் பண்ணிட்டோம். இப்போ ஷூட்டிங்கில் என்னாச்சு, மகத் சார் காலையில் வந்துட்டார். வந்தப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து டைம் டிலே ஆகி பேமெண்ட் கொடுத்தா தான் வரும்னு சொல்கிறப்பறம் காலையில் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யா வராங்க. ஸோ இது என்ன ஆகுது, காலையில் ஒரு 11 மணிக்கு காலைல 6 மணிக்கு 7 மணிக்கு ஷூட்டிங் நம்ம செட்டில் ரெடி ஆகும்போது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக 2 மணி ஆகிப்போச்சு. 2 o'clock ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அவங்க ஐஸ்வர்யா வரும்போது வந்து ஈவினிங் 6:30 to 7 o'clock தான் வந்தாங்க. இதுனா நாங்கள் வந்து என்னன்னா மகத் சார் வந்து நான் வச்சு அவர் மார்னிங் வந்தார். இதுனா மார்னிங் இது பண்ணிட்டு இருந்தார், வெயிட் பண்ணியிருந்தாரு. எங்களோட இதெல்லாம் போயிட்டு அவரோட ஷார்ட்ஸ் எதுவும் நீங்கள் எடுக்கலையா? ஷார்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஷார்ட்ஸ். அப்புறம் வெயிட் பண்ணி ஏன்னா யூனியன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போய் பிரச்சனை போயிட்டு அவங்க வந்து பொலிட்டிக்கல் போயிட்டு அது வந்து ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கும் வந்து இது பண்ணி அப்புறம் வந்து அப்புறம் ஒரு 50,000 காசு கொடுத்து தான் 1 லட்சம் கொடுத்து ஐஸ்வர்யா 1 லட்சம் கொடுத்தப்பறம் தான் அவங்க வந்தாங்க. ஸோ நாங்கள் 2:30 மணிக்கு தான் அப்புறம் திரும்ப அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். பண்ணி போகுது. நைட்டு 2 மணி நேரம் போச்சு. சரியா? ஆமாம். அப்போ மகத் அதுக்கு ஒத்துழைச்சார், இல்லைன்னு சொல்ல. அவருக்கு அதில் வந்து ரொம்ப கஷ்டமானார். அவருக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு, சாங் வைக்கிறதா இருந்துச்சு. சார் வந்து நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆமாம். அந்த சாங் தான் வந்து சிம்பு பற்றி ஒரு பாடல்.
சிம்புவோட பாட்டு மட்டும் நீங்க எடுக்காம இருக்கீங்க. ஆமா ஆக்சுவலா வந்து ஃபேன் பேஸா வந்துருந்தோம். அது முன்னாடியே பிளான் பண்ணது சிம்பு சார் வந்து என்னன்னா அவருக்காக, ஏன்னா படமே வந்து கெட்டவன்னு பேருக்கு நல்லவன்டா ஸோ படத்தோட டைட்டில். ஆக்சுவலா சிம்பு சார் ஃபேனா தான் வந்து என்ன பண்றதா நாங்க ஒப்புக்கிட்டு அப்பத்துல இருந்து வந்து ஆக்சுவலா இது இந்த மகத் சாரும் வந்து சில இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, சிம்பு சார் ஸ்டேஜ்ல வச்சு சொல்லியிருப்பாரு, இது என்ன வந்து நான் வந்து என்ன சிம்பு அவரோட வந்து என் தலைவனோட ஃபேனா பண்றேன், படத்தோட பேர் கெட்டவனு பேருக்கு நல்லவன்டா, இது என்ன இந்த படத்துல வந்து சிம்பு ஃபேனா தான் பண்றேன்னு இவ்வளவுலாம் சொல்லி அப்பத்துல சிம்பு சாருக்கு எங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணது சிம்பு சார் ஃபேன் பேஸ் படம் ஒண்ணு. அதுல வந்து சிம்பு சார் ஃபேனா இருந்தாலும் மகத் சார் பண்றாரு. அதுக்கு வந்து சிம்பு சார் ஒரு ஃபேனா ஒரு சாங் பண்ணிருக்கோம். இப்ப எனக்கு ஒரு டவுட் சார், இப்ப நீங்க அவர் பேலன்ஸ் பணம் கேட்டாரு கொடுத்துட்டீங்க, பேலன்ஸ் இதுவரையில இது பெண்டிங் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, அக்ரிமெண்ட் படி எவ்வளவு போட்டீங்களோ கொடுத்துட்டா சொல்றீங்க. இப்ப அப்புறம் அவர் வந்து இந்த ஒரு பேலன்ஸ் அங்கே ஏன் வர மாட்டேங்கிறாரு, என்ன காரணம் கேட்டீங்களா அவர்கிட்ட? இல்ல அது ஒரு ரீசன் வந்து அவருக்கு வந்து படத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் எதிர்பார்த்த விஷயம் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல என்னன்னா யோகி பாபு கரடி வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணியிருப்போம். அது வந்து ஆக்சுவலா நாங்க கதை சொல்ற போது ஒரு விஷயம் சொன்னதுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணோம். ஆனா சீன்ல வந்து கரடியோட நாங்க ஒரு டம்மியான இது பாடி வச்சு பண்ணணும். அன்னைக்கு அவரு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. பட் அவரு எதுவும் சொல்லல. பட் அதுக்கப்புறம் அது வந்து அவருக்கு ஒரு சின்ன படத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அவருக்கு முக்கியத்துவம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணாரு. கொஞ்சம் அந்த கண்டென்ட்ல வந்து அவரோட ஹீரோயிசம் கம்மியா இருக்குன்னு ஒரு ஃபீல் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னன்னா மொட்டராயன் சார் கூட வந்து ஃபுல் லென்த் கவர் ஆகுது. அது ஓகே. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து யோகி பாபு அண்ணன் கூட இதுல கரடியோட சீக்வன்ஸ் இருக்கும். அந்த கரடி வந்தது அந்த ஏன்னா அனிமல்ன்றது ஏன்னா ப்ரொடியூசர் வந்துருந்தாங்க ஒரு பிசினஸ் கமர்ஷியலுக்காக கேட்டாரு. ஏன்னா அவரு ஆல்ரெடி 2 படம் அவர் கஷ்டத்துல இருக்க ஒரு ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. நான் கூட நின்று பாக்குறேன். அவர் வந்து ஒவ்வொரு ரூபாய்க்கும் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேட்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் வந்து இவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்றது எனக்கும் தெரியும். நான் நான் ஒரு 50 லட்ச ரூபாய் படம் பண்ண வந்தவன் ஆக்சுவலா இவர்கிட்ட இப்போ 1.25 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காரு. இப்ப வந்து அதுக்கு வந்து நான் எனக்கு வந்து இவரு ஹாப்பியா வெளியே வரணும்ல, ஹாப்பியாவே கஷ்டம் இல்லாம வெளியே வரணும்ல, அதுக்காக வந்து சரி ஓகே உங்களுக்கு என்ன சார் வேணும், சரி ஓகே அனிமல் வேணுமா, ஆக்சுவலா இப்ப என்னோட கதை தான் இப்ப மாறி இருக்கு. அதுக்கு வந்து நானே ஃபீல் பண்றேன். ஏன்னா ப்ரொடியூசர் ஜெயிச்சிட்டாருன்னா நான் ஜெயிச்சிட்டேன். இல்ல சார், இது இப்ப நீங்க மீடியால இந்த விஷயத்த சொல்றீங்க, இது அவர் ஹீரோ மகத் அவர்கள வந்து இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? நாங்க கூப்பிட்டு பேசி படத்தை போட்டு காமிச்சோம். இது வந்து இடையில ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது படத்தை போட்டு காமிச்சு பேட்ச் ஒரு கேட்கறாரு. சரிங்களா, நாங்க 2022 பிப்ரவரிக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு அப்புறம் போன நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு என்ன நம்பரை. அதுக்கப்புறம் மறுபடியும் டைரக்டர் வந்து ஒரு சைட்ல ட்ரை பண்ணி ஒரு 6 மாசம் கேப் பண்ணா பேசி இவர் தான் பேசி மேக்ஸிமம் கூட்டிட்டு வருவாரு. பண்ணி பேட்ச் ஒர்க்கு படத்தை பாக்குறாரு. படத்தை பார்க்க வைக்கிறோம். நாங்கள் டப்பிங்லாம் பண்ணி அவரோட வாய்ஸுக்கு மேலே வேற ஒருத்தர் வாய்ஸ் யூனியன்ல லெட்டர் கொடுத்துருவோம், கவுன்சில் லெட்டர் கொடுத்து அவர் இந்த யூனியன் மெம்பர் வச்சு ஒருத்தர் வச்சு நம்ம படத்தை டப்பிங் எடுத்து ட்ராக் எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்து முடிச்சு நாங்கள் வந்து படத்தை போட்டு காமிக்கிறோம். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அவர் ஒரு கன்வின்ஸ் ஆகி பேட்ச் ஒர்க் பண்ண சொல்றாரு. அது வந்தாரு. மறுபடியும் 2 நாள் பேட்ச் ஒர்க் பண்றோம். 2 நாள் பேட்ச் ஒர்க் பண்றோம். பண்ணி படத்தை ரெடி பண்ணி முடிச்சோம். முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, சரி ஓகே மறுபடியும் சாஃப்டா இருந்தாரு, பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்தாரு. நாங்களும் சரி ஓகே டிராவல் பண்ணலாம் அப்படி போயிட்டு இருக்க. இதுல தான் வந்து என்ன ஆகுது, டேட்டு மட்டும் சாங் டேட் வந்து நான் சொல்றேன் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்காரு. பட் எங்களுக்கு என்ன ஒரே பயம்னா நாங்களும் வந்து இப்போ காலம் கலந்துக்கிட்டே போகுதா பயமா இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் வந்து சைட்ல சும்மா இல்லாம இருக்கிறத வச்சு கண்டென்ட்டை வச்சு நம்ம சென்சார் எடுப்போம்னு சொல்லி நான் ஒரு வேலையை பார்த்தேன். அந்த பாட்டு எடுக்காமலே ஆமா, நமக்கு பாட்டு 33A கிளாஸ் ஒன்று இருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். சாங் மட்டும் இன்சர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இருக்கு சென்சார்ல வந்து ஒரு பாடல்கள் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் அது ஒரு தனி ஒரு கிளாஸ் இருக்கு, இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் சென்சார் பண்ணி முடிச்ச பிறகு மகத் சார் வந்து படத்தை பார்க்கணும்னு சொல்லும்போது இவர் டைரக்டர் சார் வந்து கண்டென்ட்டை கொடுத்துருக்காரு. கண்டென்ட்டை பார்த்தவர் என்ன சொல்றாரு, மகத் சாரும் பார்த்தாரு சிம்புவும் பார்த்தாருன்னு மகத் சொல்றாரு, எனக்கு தெரியாது. ஸோ அவங்க பார்த்து ஃபீல் பண்றதுக்கு சாங் இருக்கிற இடத்துல பிளாங்க் இருக்கக்கூடாது. இல்ல பிளாங்கா அந்த இடம் வந்துருன்னா இது பிளாங்கா எடுத்தா சென்சார்ல வந்துருன்னா எப்படி பிளாங்க் வச்சிருக்கீங்கன்னு கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த இடம் ஃபீல் பண்ணணும். ஏன்னா டியூரேஷன் நம்ம லாக் பண்ணணும். சரி, டியூரேஷன் லாக் பண்ணணும். ஃபீல் பண்றதுக்காக வந்துன்னா நான் சில இது என்ன சிம்பு சார் ஃபேனா தான் அந்த இதுல இருக்கு, ஆக்சுவலா லிரிக்ஸ்ல இருக்கு. அதெல்லாம் வந்து அங்க ஃபைல்ஸ் வந்துன்னா சிம்பு சார் ஃபுட்டேஜ், அப்புறம் வந்து ஷூட் இதுல அந்த தியேட்டர்ல வந்து மக்கள் கொண்டாடுறது சிம்பு சார் வந்து அது வந்து ஆட் பண்ணும். அது வந்து நான் ஃபீல் பண்ணி கொடுக்கறதுக்காக. அதுக்கு என்ன எதுக்காக கொடுக்குறோம்னா அவர் சாங் ஷூட்டிங் வரதுக்காக தான் கொடுக்குறோம். ஆக்சுவலா படம் வந்துருன்னா இது இப்ப கேட்டிருந்தாரு அவர் வந்துன்னா மகத் சார் வந்து நான் கிட்ட இருந்தாரு, பிரபு படம் வந்துன்னா நான் ஷூட்டிங் வரணும்னா அந்த நீங்க வந்துருன்னா இன்னொரு முறை படத்துக்கு அமைங்க, இது என்ன படத்தை பார்க்கலாம்னு சொன்னாங்க. செகண்ட் டைம் படம் பார்க்கறதுக்கு கேட்கிறாரு. சென்சார் பண்ண வருஷன் அது நான் சென்சார் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு வருஷன் வந்துருன்னு ஆமா சென்சார் கொடுத்தாச்சு சார், சென்சார் கொடுத்தாச்சு அந்த வருஷன் வந்து கேட்கிறாரு.
சரி ஓகேன்ட்டு பாக்குறது வந்து என்ன, நம்ம வந்து என்ன எதுக்காக சென்சாருக்கு அது பண்ணணும்னா பிளாங்க் வச்சு கொடுக்கக்கூடாது, இந்த ஃபுட்டேஜ்ல பிளாங்க் வச்சு கொடுக்கக்கூடாது. இவர்கிட்ட அதை கொடுக்கறது சாங் ஷூட்டிங் பண்றதுக்காக தான் வந்து என்ன கேட்டது, சாங் ஷூட் பண்றதுக்கு டேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்காக தான் அதை கொடுத்தது. அது என்னன்னா அதுல பிளாங்க் வைக்காம ஃபுட்டேஜ் வச்சு கொடுத்தது. அதை பார்த்துட்டு அவர் கோவப்பட்டு என்னன்னா அடுத்த செகண்ட் வந்து என்னன்னா பிரபு என்னோட போன் வந்து இது பண்ணாரு, என்ன வந்து இதுக்கு என்கிட்ட கேட்கிறாரு, பிரபு இது ரைட்டா பிரபு, ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்ததுன்னா இது இந்த மாதிரி சிம்போட இதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து என்னோட என்கிட்ட எதுவும் சொல்லாம அந்த ஒரு நோட்டீஸ் வருது. அது என்னன்னு பார்த்தா நான் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறேன், என்ன இல்ல எனக்கு தெரியாது, எதுவும் தெரியாதுன்னா இதுனா அண்ணன் வந்து என்னன்னா அவங்க வந்து என்ன பார்த்தாங்க, அவங்க பார்த்துட்டு வந்து சார் கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, இப்போ கவுன்சிலில் வந்து ஏன்னா வந்து பார்த்த உடனே நான் கவுன்சிலில் போய் இந்த விஷயத்த சொல்றேன், இந்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்டாங்க, நீங்க சிம்பு சார்ட்ட இதுக்கு முன்னாடி ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும்போது இல்ல, ஆமா ஃபுட்டேஜ் யூஸ் பண்றதுக்கும் சிம்பு சாரோட நேம் யூஸ் பண்றதுக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கிக்கலாம்னு கேட்டாங்க. நாங்க வாங்கல, வாய் மூலமா மீன் எழுத்தா வாங்கல, பட் வாய் மூலமா மகத் சார் வந்து நீங்க சிம்பு நேம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் சில விஷயம் டைட்டில் லான்ச், ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் லான்ச் வந்து சிம்பு சார் தான் பண்ணாரு. அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணாங்க. சிம்பு சார் வரல, விஜய் டிவில சிம்பு வர வேண்டியது சூழ்நிலை வர முடியாத காரணத்தால் சிம்பு ஃபேன்ஸ் வச்சு நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன்ல கூட மகத் சிம்பு சேர்ந்து ஒரு வீடியோ எங்ககிட்ட இப்பவும் இருக்கு. அந்த வீடியோல வந்து சார் வந்து சொல்லுவார், என் படத்தை கெட்ட நல்ல படத்துல வந்து நான் வந்து சிம்புவோட ஃபேனை நடிச்சிருக்கேன்னு சொல்லி பெருமையா சந்தோஷமா சொல்லியிருப்பாரு மகத் சார். ஸோ இந்த விஷயம் இருந்ததுனால நாங்களும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா அந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லி கவுன்சிலில் சொன்னோம். பட் அவங்க வந்து எழுத்து எதுவுமே இல்லாமல் இதை யூஸ் பண்ண முடியாது சொல்லும்போது நான் வந்து மறுபடியும் சௌந்தரன் மூலமா சிம்பு அவங்க வீட்டில் சிம்பு அவங்க ஃபேமிலி சாரோட ஃபேமிலி அவங்க அம்மா கிட்டையும் டிராஜர் அங்கே அவங்க அண்ணன்ட்டு பேசலாம், அப்பாட்ட பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் சவுந்தர் சொன்னார், இல்லை நீ வா நான் பேச சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் ஃபோனில் எல்லாம் பேசி பார்த்தோம். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு இது விஷயமே தெரியாது, நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு டைம் கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை படத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து அந்த என் பையனோட பேர் யூஸ் பண்ணதுக்கு அளவு அந்த விஷயம் திருப்தியா இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ஒரு விஷயம் இருந்தால் தப்பா எடுத்துக்காங்க, நாங்க நேம் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி அங்கேயே ஃபோன்ல பேசி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன், காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். வந்த உடனே நான் திரும்ப லீகல் நோட்டீஸ் மட்டும் அனுப்பிச்சு, இந்த மாதிரி இந்த படத்துல சிம்பு சார் அண்ணனோட டைட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டேன், அப்படிதான் தப்பா யூஸ் பண்ண மன்னிச்சுக்கோன்னு சொல்லி ஒரு ரிட்டர்ன் இது லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு மன்னிப்பு கேட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திரும்பவும் மகத் சார் வந்து கொஞ்சம் பேசாமல் இருந்தார். இப்போ நான் கவுன்சிலில் அவர் மேலே கம்ப்ளைண்ட் வச்சுருந்தேன். டிஸ்ட்ரிபியூட் கமிட்டி உங்களுக்கு தெரியும், அந்த டைம் கமிட்டியில் வரதுக்கு கூறும்போது மகத் சார் ஒரு இடத்துல எங்களுக்கு காம்ப்ரமைஸை பேச வர்றாரு. வரும்போது இப்போ டைரக்டர் மூலமாக ஒரு ஹாஸ்பிட்டல் ராமச்சந்திரன் அட்மிட் ஆகிருக்காரு. சொல்லும்போது அப்புறம் கூப்பிட்டாரு, டைரக்டர் சார் நீங்கள் வாங்க அப்படிங்கும்போது நான் போய் பேசும்போது நாங்கள் திரும்பவும் சமாதானம் ஆகும்போது அப்போ என்ன சொல்ல, இல்லை பிரதர் நான் பண்ணித்தரேன், நான் அண்ணன்ட்ட பேசி அந்த படத்தை பிரச்சனையை முடிச்சு தரேன், பேர் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் எனக்கு வந்து சாங் மட்டும் மறுபடியும் ஒரு சாங் பண்ணி அவுட் எடுத்துட்டோம், ஃபுல்லாகவே முடிச்சு அவுட் எடுத்து நாங்கள் ஆடியோ கம்பெனிக்கு கையிலே கொடுத்துட்டோம். இப்போ அவர் என்ன சொல்றாரு, இல்லை இந்த சாங் இன்னும் எனக்கு அந்த சாங் பழசாகி போச்சு ஃபீல் பண்ணுறாங்க அண்ணன்னு சொல்லும்போது புதுசாக ஒரு சாங் பண்ண சொல்லி தரன்ட்ட சொல்லி நாங்கள் மறுபடியும் சாங் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தரன் சார் கொடுத்துட்டு அந்த சாங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. பட் எனக்கு என்னென்னா ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சின்ன இதில் ஆடியோ லான்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈவென்ட் ஷோ மாதிரி ஒரு டீமோட சேர்ந்து பண்ணும்போது நமக்கு அந்த கேப் கிடச்சிது. பண்ணலான்னு பிளான் பண்ணோம். என்னன்னா 27 இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 15 தான் நானே உள்ள போகிறேன் பிளானுக்கு. ஸோ நான் ஒரு 10 நாள் மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். பண்ணிக்கிட்டு ஒரு 8 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் யாருக்கிட்ட, அவரோட மேனேஜர் சொல்லுவாங்க பிரகாஷ், மேனேஜராக அசிஸ்டண்ட்டோ, ஆனால் அசிஸ்டன்ட் நாங்கள் எங்களுக்கு மேனேஜர் மாதிரி நாங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். அவர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி சொன்னேன், தம்பி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இது 27 ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம இது இப்போ ஆடியோ லான்ச் நீங்கள் கொஞ்சம் தலைவர்கிட்ட சொல்லி ஏதாவது பேசி வர வைங்க அப்படின்னு சொல்லும்போது பேசிட்டு திரும்ப உடனே அடிச்சு இது மாதிரி அண்ணன் வந்து அப்பயே 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எப்படி பிரதர் அப்படின்னு, இல்லை நீங்கள் ரொம்ப டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பண்ண சொன்னேன், நான் கண்டிப்பாக பண்ணேன்னா பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு டைம் வேணும், இப்போ என்னால் முடியாது, நம்ம ஏதாவது படம் ரிலீஸ் ஆகி பிஸ்னஸ் கண்டிப்பாக ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் நான் அண்ணனுக்கு கொடுக்குறேன், மகத் சார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது பேசுகிறோம். பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்படி கூலாச்சு. அடுத்து 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இல்லை அப்படின்னு அந்த பணம் 5 ரூபா கேட்கும் போதே நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் கவுன்சில் மூலமாக திரும்ப வந்து பேசுகிறேன். அப்படின்னா இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் இப்போ பெரிய ஆளுக்கு வச்சு கொஞ்சம் பேசி கூப்பிடுங்க, 5 ரூபா சம்பளம் கேட்குறாங்க, என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் வர வச்சுருங்க, அதுக்கப்புறம் கூட இதை முன்ன வந்து கொடுக்கலாம், அதனால கொஞ்சம் கேவிடுங்க சொல்லி நான் தலைவர் பார்த்தேன், எல்லாரையும் பார்த்து செக்ரட்டரி எல்லாத்தையும் கதிரேசன் இவர் வேறு முரளி என்னன்னு பார்த்தேன், எல்லார்ட்டையும் பேசுகிறேன். இப்போ அவங்கெல்லாம் நான் பேசுறேன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு முடிக்க அப்புறம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கும் போது நான் வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி
ஆடியோ லான்ச்சு 4-5 டேஸ் முன்னாடி தான் நான் வந்து மகத்துக்கு வந்து மெசேஜாக போடுறேன் வாய்ஸ் நோட்டாக. ஏன்னா என் ஃபோன் அடிச்சு எடுக்கல, வாய்ஸ் நோட் போட்டு வெதர் தப்பாக எடுத்துக்காதுங்க, கொஞ்சம் இந்த ஆடியோ லான்ச் மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு பிஸ்னஸுக்கு சில விஷயம் ஓப்பன் பண்ண முடியல, அப்படியே ப்ராஜெக்ட் வந்து அப்படியே வருஷம் கணக்காக சும்மாவே கிடக்கும்போது எங்களால் இது பண்ண முடியல, ஒரு ஆடியோ லான்ச் பண்ணால் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு சின்ன இது ஓப்பன் ஆகும், பிஸ்னஸ் பண்ண முடியும் என்னால். ஸோ பிஸ்னஸ் பண்ணாதான் நான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஓப்பனிங் சாங்குமே செலவு பண்ண முடியும். என் கையில் காசு சுத்த ட்ரை. ஏன்னா நம்ம ஆமா இந்த விஷயம்லாம் நானும் வந்துட்டு அவர்கிட்ட பேசியிருக்கேன். என்னன்னா நான் மகத்திட்ட நான் ஆல்ரெடி நான் இதெல்லாம் பேசியிருக்கேன். எனக்கு என்னன்னா அந்த விஷயத்துல இருந்தே நான் வந்துருந்தேன்னா, நான் இப்ப பேசணும்னா வச்சுக்கோங்களேன், ஓப்பனா சொன்னா ஆக்சுவலா வந்துருந்தா 30 கோடி ரூபாய் கேட்டாரு, அந்த விஷயம் அந்த இதெல்லாம் வந்துருந்தா அதுக்கே வந்துருந்தேன்னா சிம்பு சார் எப்படி இந்த படத்தை பார்த்தாரு, யார் அவங்க வீட்டுல இருந்து பார்த்தாங்க, ஆக்சுவலா நான் வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க எப்படி பார்த்தாங்க, எனக்கு அந்த கொஸ்டினுக்கே அந்த ஆன்சர் வந்துன்னா சரி இவர் மகத் சார் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்றது எனக்கு தெரியும். சரி அதெல்லாம் அந்த மனசுல வச்சுக்கிட்டு சரி ஓகே இதெல்லாம் வந்துடுன்னா அவர் வந்து என்ன அவரோட தாட்ல நம்மள வந்து நம்மள ஏமாத்துறதா நினைச்சிட்டு அவர் தன்னைத்தானே இது ஏமாத்து. இப்பயும் எனக்கு அவர் மேல கஷ்டமா தான் பாவமா தான். ஏன்னா நம்ம இப்ப ஒரு ப்ரொடியூசர் பண்ணித்தரதான் சொல்றாரு, இவர் பண்ணி தர மாட்டேன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு சார். இப்ப அவர் என்ன மகத் சார் ஃபைனலா இப்ப என்ன சொல்றாரு, ஃபைனலா எனக்கு முடிச்சுட்டாங்கன்னு சொல்றது, எனக்கு முடிச்சு தரேன்னு சொல்றாரு. அவர் வரேன்னு சொல்லிட்டு தான் இருந்தாருங்க. ஆனா அவங்களுக்கு அவர் ஒரு அக்ரிமெண்ட் அனுப்புனாரு. நம்ம கடைசி ஆடியோ லான்ச் அன்னைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாருங்க. நான் சொன்னேன் எனக்கு வந்து நீங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங் பேசும்போது பிரதர் எனக்கு வந்து நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும், சைன் பண்ணா நான் வரேன் அப்படிங்கிறார். என்ன உங்களோட பாயிண்ட் அப்படின்னு கேட்கறாரு. நான் சொன்னேன் அது கூட சொல்றேன், ஓகே பிரதர் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அது எனக்கு திருப்திகரமா இருந்தா உங்களுக்கு என்ன கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லி ஒரு 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க சொல்ல 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் கம்பெனி பேர்ல வாங்கி கையில் எடுத்துட்டு நான் அங்க நிக்கிறேன் எங்க ஸ்பாட்ல. 6:45 7 மணி இருக்கும். ஒருத்தர் வந்தாரு, அந்த யாரு நம்ம பேரு ஒரு அட்வொகேட் ஒருத்தங்க வந்து காமிச்சாங்க, அவங்க சைட்ல வந்து காமிச்சும்போது 11 பக்கத்துல இருந்துச்சு. ஐயா இந்த டைம்ல இந்த ப்ரெஷர்ல இதை 11 பேஜ் பார்த்து, அதுவும் நான் எனக்கு சார்ந்த தக்க அட்வொகேட்டுக்கு லீகல் அனுப்பணும், இந்த விஷயத்தை 4 பேர்ட்ட ஷேர் பண்ணி படிச்சு பார்க்கணும், டைம் வேணும். ஸோ நீங்க லான்ச்சுக்கு மட்டும் வாங்க, மறுபடியும் இந்த விஷயத்தை நம்ம உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். சொல்லி முடிச்ச உடனே இல்ல அவர் மகத்தொன்னு இல்ல பிரதர் நீங்க சைன் பண்ணா வரமாட்டேன்னு சொல்லும்போது நான் உடனே என்ன தெரிஞ்ச 2-3 சார்ந்த மக்களுக்கு அனுப்பிச்சவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஆர்டிஸ்டுக்கு கையெழுத்து போட்டு அது ஒரு அக்ரிமெண்ட் இவ்வளவு பெரிய அக்ரிமெண்ட் போட வேண்டிய அவசியம் என்ன அப்படி போது. அதுலயும் நிறைய கிளாஸ் பாத்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்சுவல்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து கண்டென்ட்டோட இது ஏன்னா கண்டென்ட்டோட இது பாத்தீங்கன்னா சில இடத்துல அந்த இவருக்கும் ஒரு ரைட் ஹோல்டர் மாதிரி ஏன்னா இவருக்கும் அந்த இடத்துல ஏதாவது இப்போ நான் வந்து ஏதாவது ஒன்று கரெக்டாக கீப் அப் பண்ணலன்னா அது அந்த கண்டென்ட் அவர் இது கண்ட்ரோல் இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு அந்த இது படிக்கும்போது அக்ரிமெண்ட்ல நமக்கு ஒரு இதா இல்லை, திருப்திகரமா இல்லை. அப்போ என்னால முடியாது பிரதர் அப்படின்ட்டு, அப்படின்னா வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா அதனால நாங்க ஆடியோ லான்ச் பண்ணோம். அப்பதான் நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஆகி கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, நான் அவசரப்பட்டு கொஞ்சம் வார்த்தையில விட்டேன். 2 ஐ திங்க் சிம்புவனே ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, தெரியாம வார்த்தை விட்டுட்டேன், உங்களை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கிறது என்னோட இது கிடையாது. அந்த இடத்துல நம்ம டக்குன்னு நாங்களும் ரொம்ப வருஷமா சினிமாவில் கஷ்டப்பட்டு உள்ள வந்து சம்பாதிக்கன்னு தான் வந்திருக்கோம். உங்களை ஹர்ட் பண்ணுவோம் இல்லை உங்களை உங்களை இது பண்ணணும் கிடையாது. நாங்களும் உங்களுக்கு தெரியும் ஒரு தயாரிப்பாளர் ஒரு லிமிட்ல எங்க நிற்போம் அப்படின்னு தெரியும். கடைசி கால போராட்டம் மாதிரி 1000 கஷ்டத்துல உட்காந்து நிற்கிறோம், வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ பிரச்சனை. எல்லாரும் எப்போ யார் நம்மளை எங்கே போய் உட்காந்து இருக்க போகிறோம், என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோ பணம் கைமாத்து வாங்கியிருக்கோம், வாங்குறவங்களுக்கு கொடுக்கலாம் யார் விடுவாங்க சொல்லுங்க. ஸோ அது அந்த அது ஆக்சுவலாக தெரியலனும் ஜனவரி மாதம் பிளான் பண்ண மாதிரி தான், ஜனவரி 26 தான் ஷெட்யூலும் பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே ஆமாம் அப்படியே பிஸ்னஸ் பேசிட்டு இருக்கதான் இந்த வேலை பார்த்துருக்கோம். இல்ல பண்ணல இப்போதைக்கு பண்ணல. பட் ஒருவேளை அவர் வந்தா டிராவல் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அந்த ஓப்பனிங் சாங் இல்லாம கூட பண்ணி ரிலீஸ் பண்ணிடு. அது பண்றது சிம்பு சார் ஃபேனா அந்த சாங் இருக்கு, அது பண்ணா திரும்பவும் அது கேஸ் ஆகும். ஏன்னா அவரோட ஃபுட்டேஜ் இல்லை ஆக்சுவலா நான் இப்ப அந்த சாங் பண்ணனாவே அது சிம்பு சாருக்கு நான் வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு சாங் தான். ஆக்சுவலா அது வந்து நம்ம மனசார வந்து எதுக்காக அங்க போனோம்னா நான் வந்துருன்னா ஃபர்ஸ்ட் நான் விஜயகாந்த் சார் ஃபேனா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துன்னா அஜித் சாரோட வெறித்தனம், அஜித் சார் ஃபாலோ பண்ணி சிம்பு சார் வந்தார், சிம்பு சார் ஃபாலோ பண்ணி மகத் சார் வர்றாரு. அந்த ஜென்ரேஷன் ஒரு இது இருக்குல்ல, அது வந்துருன்னா மகத் சார் எதுக்குன்னா சிம்பு சாரோட ஃபேன்ன்றதுக்காக நம்ம வந்து என்னன்னா சிம்பு சார் பிடிக்கும், அவருக்காக ஒரு சாங் பண்ணும். இது வந்துருன்னா அவருக்கு சொல்லவே இல்லை ஆக்சுவலா இருக்குன்னா மகத் சார் சொல்லவே இல்லை, சிம்பு சாருக்காக ஒரு சாங். நான் வந்துருன்னா பர்டிகுலர் நான் ஆசைப்பட்டு ஆக்சுவலாக அதுதான் நான் சிம்பு சார் எனக்கு பிடிக்கும், சிம்பு சார் ஃபேனுக்காக ஒரு இது பண்ணணுன்ட்டு தான் நான் மகத் சாரை பிடிக்கணும், சிம்பு சாரால் எனக்கு பிடிக்கும்.
அப்போ வந்து என்னன்னா அது அவருக்காக ஒரு சாங்ன்றது பிளான் பண்ணது இருக்குல்ல, அது வந்து என்ன எடுக்கணுன்றது என்னோட ஆசையா இருந்தது. அதுக்காக தான் நான் பேசிட்டு இருந்தேன். இவ்வளோலாம் வந்துட்டுனா சரி ஓகே, எனக்கு வந்து என்னன்னா ப்ரொடியூசருக்கும் எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்கு, அதை தாண்டி வந்து என்னன்னா சரி ஓகே நம்ம சாங் பண்ணணுன்றது. இப்ப அந்த சாங் பண்ணாலும் அது பிரச்சனையா தான் நடக்கும். நானே வந்து என்ன சொல்றேன்னா ப்ரொடியூசர்கிட்ட, சரி உங்களோட விருப்பம் சார், இது என்னன்னா நான் இப்ப ப்ரெஷர் பண்ணி இப்ப படம் ஹிட் ஆர் ஃபிளாப் எங்க 2 பேரும் தான் சேரும். இப்ப அவங்கள வந்து என்னன்னா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐஸ்வர்யா அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போகணும்னு சொன்னது. இது என்ன இப்ப புதுசா வந்து அதே சாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சாங் இவங்க வீட்டுல மட்டுமே பிளே பண்ணி சாங் கேட்டுட்டு இது பழசாயிடுச்சுன்னு சொல்றதுலாம் என்ன விதத்துல நியாயம் தெரியல. ஒரு வாட்டி ஒரு சாங் பண்ணியாச்சு, அந்த சாங் திரும்ப வந்து எதுனா இன்னொரு வாட்டி எடுக்கணும் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய் ப்ரொடியூசர்கிட்ட வாங்கி தராங்க. நான் வாங்கி தரேன் 1.5 லட்சம், திரும்பவும் 3 லட்ச ரூபாய் ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு சாங் வாங்கி தரேன், அடுத்து 1.5 லட்ச ரூபாய் ஒரு வாட்டி வாங்கி தரேன். திரும்பவும் வந்துருன்னா அந்த சாங் வேணும் இன்னொரு சாங் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே ஃபேன் செலவுகளா இழுத்துறாங்க அவங்க. ஆமா, இது என்ன அப்ப உன்னோட எண்ணம் என்ன, படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அப்ப அதுதான் உன்னோட எண்ணம். அந்த எண்ணம் வந்துருன்னா அந்த எண்ணத்தை நான் வந்துருன்னா எனக்கு எப்ப புரிய வந்ததுன்னா அந்த ஆடியோ லான்ச் அன்னைக்கு வரைக்கும் வந்துருன்னா என்ன ப்ரெஷர்ல வச்சுக்கிட்டு அந்த நெக்காக நம்ம வரைக்கும் நான் வந்துருன்னா சீரியஸா நான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஷூட் நாங்க ஆடியோ லான்ச்னா நான் இதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா வந்துன்னா சரி ஓகே நெகட்டிவ் பேச வேண்டாம்னு எனக்கு அது வந்து அதுக்கப்புறம் தோணுச்சு எவ்வளவு பெரிய வழி வந்துன்னா ப்ரொடியூசருக்கு கொடுத்துருக்கோம்னு. சரி ப்ரொடியூசர் 1000 தப்பு பண்ணிருக்காங்க, ஆமா லேட் ஆச்சு, அது ஆச்சு இதாச்சு, அதுக்கு நான் மட்டும்தான் இந்த படத்துக்காக மட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுவும் வந்துன்னா இப்ப என்கிட்ட வந்ததால மார்க்கெட் போயிடுச்சா, மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சா, ஆக்சுவலா பெரிய ஹீரோவா இருந்தவங்க கீழே இறங்கிட்டாங்களா, பெரிய ஹீரோயினா இருந்தவங்க கீழே இறங்கிட்டாங்களா இந்த படத்தால. ஆக்சுவலா இந்த படம் வந்துன்னா கண்மூடித்தனமா ஒருத்தன் காசு போட்டுட்டு இருக்காங்க. இது இருந்தா அங்கங்க போய் பீராஞ்சி காசு அங்கங்க பொறுக்கிட்டு வந்து ஒரு ஆடியோ லான்ச் பண்ற அன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு கூட வந்துருன்னா 3 to 4 லட்சம் ரூபாய் வந்துருன்னா இவர் வந்துருன்னா அவ்வளவு காசு எங்கெங்க கடன் வாங்கினான்னு எனக்கு தெரியும். இவ்வளவுலாம் வந்துருன்னா ஒருத்தவங்க பண்ணும்போது ஒரு சின்ன உதவி தானே, அதுவும் வந்துன்னா நீ கேட்ட காசு கொடுத்தாச்சு, அதுக்கு மேல காசு கேட்கறதுக்கு அதுக்கும் நான் பண்ணித்தரேன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அக்ரிமெண்ட் தேவை. அதெல்லாம் வந்து ஆடியோ லான்ச் வரதுதானே சொல்றாங்க. யாருக்கு அது ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன அது வரணுன்றது எவ்வளவு பெரிய வந்து நான் ஒரு தவறான இல்ல வரல. ஆக்சுவலா அதுவும் ஹீரோயின் வந்து எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்து தான் வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து வெளிநாட்டுல இருக்காங்க, ஆக்சுவலா இந்தியால இருந்திருக்காங்க. இப்படி இதெல்லாம் வந்து இது பண்ணது மகத் சார் பின்னாடி லைன்ல இருந்திருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா தரன் சாரும் வரேன்னு சொல்லி பாதி வரை வந்துட்டேனாரு, அப்புறம் நித்யஸ்ரீ சிங்கர்ஸ் வரேன்னுச்சு, அவங்களும் பாதியில வந்து ஸ்டாப் ஆகுது. இது எல்லாரும் கடைசியா பாத்தீங்கன்னா மகத் சார் வரல அப்படின்னு எல்லாருமே ஸ்டாப் ஆகுறாங்க. அப்போ இல்ல கேட்டது எக்ஸ்ட்ரா சம்பளம்னு கேட்டது வந்து ஐஸ்வர்யா தத்தாவை தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம மகத் 2 பேர் தான் கேட்டிருக்காங்க, வேற யாரும் மியூசிக் டைரக்டர் கேட்கல. அவர் செஞ்ச வேலைக்கு கேட்கறாரு, அது நம்ம சாங் எக்ஸ்ட்ரா பண்ணா அது கேட்பாங்க, ஆப்வியஸ். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சாங் செலக்ட் பண்றது நாங்க ஃபைனல் பண்றது. இது என்ன ஒரு வருஷன் முடியுது, அந்த வருஷன் சூப்பரா இருக்குன்ட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அப்புறம் அது கேட்டு வந்து போர் அடிச்சுட்டு இல்ல அடுத்த வருஷன் பண்ணலாம், இது போர் அடிச்சு இது இப்ப அவங்க நம்ம வீட்லயே போட்டு கேட்டுட்டு இருந்தா அது போர் தான் அடிக்கும். அது 10 தடவை கேட்கும்போது பழகிடும், பழசு மாதிரி தான் தோணும். அதுக்கப்புறம் வந்துட்டுன்னா இன்னொரு வருஷன் கேட்கறாங்க. ஏன்னா இதுல இடையில ஒரு வாட்டி சாண்டி மாஸ்டர் வந்து இந்த சாங்கை வந்து பிராக்டிஸ் செக்ஷன் வைக்கிறோம். சாண்டி மாஸ்டர் இங்க பக்கத்துல தான் ஸ்டுடியோ, அங்க வந்து பிராக்டிஸ் செக்ஷன் வைக்கிறோம். பிராக்டிஸ் வராரு, சிம்பு சார் மகத் சார் வராரு. வந்து பண்ணும்போது டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து சாங் வந்து கொஞ்சம் ரேப் சாங், ஸோ ஸ்டெப்பு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இந்த சாங் நம்மளால இது போக முடியாதுன்னு சொல்லும்போது மறுபடியும் ஒரு சாங் பண்ண சொல்லும்போது தான் சாண்டி மாஸ்டரு மகத் சார் எல்லாம் சேர்ந்து ஒரு சாங் பண்றாங்க. இது இடையில பண்ணது, அந்த சாங்கை பண்ணி அப்படியே பாதியில் வேணாம், அதுக்கப்புறம் பள்ளி முடிச்சதுக்கு அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க, பழசே வச்சுக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சாங்க்கு நான் வந்து வேணான்னு சொன்னேன். வேணாம், ப்ரொடியூசருக்கு வந்து நான் ஷூட்டிங் கூட்டின்னு போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாரு, காசு இருக்குது. இதுல வந்து இன்னொரு வாட்டி இன்னொரு வருஷன் இது வேணான்னு சொல்றேன். அப்போ பண்ணிட்டு அது ஃபெயிலியர் ஆகுது. அது வேணான்னு சொல்லி யாரோட காசு வருது, அது 1.5 லட்சம் அப்படியே போகுது. அது வந்து திரும்ப வந்துன்னா அதே சாங்க திரும்ப வந்து இல்ல அது ஓல்டர் ஆயிடுச்சு, இப்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு பண்ணலாம். இப்ப வந்து சாருக்கு சிம்பு சாருக்கா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு பண்ணலாம்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் அதுக்கும் வந்துன்னா இவரு சொல்லிட்டாரு நான் வேணவே வேணா, அந்த சாங் நம்ம நல்லா இருக்கு, அந்த சாங்கே பண்ணலாம், அதுவே வந்துன்னா ரிலீஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும், அதுக்கே பண்ணலாம்னு சொன்னாங்க. இல்ல நான் புதுசா வேணும்னு சொன்னாங்க. அதுக்கும் வந்துன்னா மியூசிக் டைரக்டர் 90,000 கொடுத்துட்டு வராரு, இன்னும் மீதி காசை ரெடி பண்ணி கொடுக்குன்னு சொல்றாரு. நான் அதான் சொன்னேன், சரி எதுக்காக சொன்னேன். இல்ல நான் வந்துன்னா நான் இதுக்கு மேல வந்துட்டுனா அவர் கூட்டினு வரக்குன்னா நான் வந்து காசு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்றாரு. இதுக்கு மேல ஒரு ப்ரொடியூசரா என்ன பண்ண முடியும்னு எனக்கும் தெரியல. இப்ப இந்த 5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு தான் சொன்னாரு. எக்ஸ்ட்ரா 5 லட்ச ரூபாய் கேட்டது, ஐஸ்வர்யா கேட்டது, அதுக்கு 1 லட்ச ரூபாய் ஐஸ்வர்யா அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது எல்லாமே அவர் பண்றதுன்னு தான் சொன்னாரு. ஆனா இந்த அக்ரிமெண்ட்ன்ற விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் தெரியல.
நான் அப்பயும் நீங்க வாங்க, இது என்ன நம்ம பண்ணிக்கலாம், இது என்ன பண்ணித்தரேன்னு சொல்றாரு. இப்ப சாங் பண்ணித்தரேன்னு சொல்றதே பெரிய விஷயம். இப்ப இதுக்கு மேல நான் காசு சாங் ஷூட் பண்றதுக்கே வந்துட்டு அவர்கிட்ட இதுக்கு மேல எங்க கடன் வாங்குவாருன்றது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தது. இன்னொன்று மகத்தை வச்சு நீங்களே பாருங்க. இப்போ பிசினஸ் 2 படம் பண்ணியிருக்காரு. சரி, பரதன் ப்ரொடக்ஷன் தெரியும்ல, பரதன் ப்ரொடக்ஷன் திருச்சி பரதன் ப்ரொடக்ஷன் சார் ஒரு படம் பண்ணி முடிச்சு வச்சிருக்காங்க. அவர் செந்தில் சார் தான் அவர் மேனேஜர். இவன் தான் உத்தவன் படம் பண்ணி 2022 ஆகி படம் காப்பி ரெடி ஆகி இன்னும் ரிலீஸ் பண்ண முடியாமல் வச்சிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ண முடியல, எதிர்பார்த்து பிஸ்னஸ் வரல. 2வது இப்போ நம்ம நிதின் சத்யா ஒரு படம் பண்ணியிருக்காரு. நிதின் சத்யா ப்ரொடக்ஷன்ல ஆகா காதல என்ன படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் ஆடியோ லஞ்சனை பண்ணாங்க. இப்போ நம்ம லிப்ரா ப்ரொடக்ஷன் படத்தை வாங்கினாரு. அவருக்கு சின்ன பிரச்சனைனால அது படம் இப்போ நிற்குது. ஸோ இப்படி ஒரு சம்பவம் இல்லை சிக்கல் இதுலேயும் நாங்கள் வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணி வெளியே வரணும்னு ஆசைப்படுறோம். அப்போ படம் வெளியே வர்றதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ட்ரை பண்ணும்போது ஒரு ஹீரோவா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணித்தானே ஆகணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்ப நீங்க மறுபடியும் அவர் கூட சமாதானத்துக்கு போறதுக்கு மீட்டிங்க்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? இல்ல, எனக்கு விருப்பம் இல்லை சார். ப்ரொடியூசருக்கே இருந்தாலும் வந்துருன்னா அது எனக்கு பண்ண துரோகம் சார். நான் வந்து உன்னை கெஞ்சி ப்ரொடியூசர் காலில் விடுறேன்னு கூட சொன்னாரு. இது என்ன பிரபு, நான் அவர் கூட்டினாங்க, நான் காலில் விடுறேன்னு சொன்னாரு. நான் அவ்வளோலாம் அவர்கிட்ட பேசினேன், சீரியஸா. அப்ப நீங்க படம் ரிலீஸ் பண்றதுக்கு இப்ப தயாராயிட்டீங்க? ஆமா, இப்ப ரிலீஸ் பண்ணதுக்கு ரெடி பண்றோம். அந்த பிரச்சனை வந்ததுக்கான ஒரே காரணம் அந்த ஒரு பாட்டை ரீஷூட் பண்ணணுங்கிறதா பிரச்சனையே. ஆமா, இப்ப நாங்க அந்த சாங் இல்லாமலே படத்தை அவுட் எடுத்து முடிக்க ரெடி பண்றதுக்கு நாங்க முடிவு நடந்துட்டு போயிட்டு இருக்குது. மேக்ஸிமம் ஜனவரி 26 இல்ல பிப்ரவரி 14 தான் மேக்ஸிமம் ஷெட்யூல். அவர் வேற என்ன வார்த்தை விட்டாருன்னா, அது உங்களோட ஒரு ஃப்ரேம்னா வந்து வெளியே போய்க்கிடாது, ரிலீஸ் பண்ணா நான் என்ன பண்றேன் பாருங்க. படத்தை ரிலீஸ் பண்ணா யூடியூப்ல வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது. ஆமா, உங்களெல்லாம் வச்சு பண்ணா எப்படி ரிலீஸ் ஆகும்? நான் கேட்கறேன், உங்களெல்லாம் வச்சு பண்ணா எப்படி ரிலீஸ் ஆகும்னு தான் கேட்கறேன். ஏன்னா வந்து பின்ன வந்து ஒருத்தவங்க ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னா ஒரு படத்துக்காக உழைப்பாங்க. இது என்ன படம் ரிலீஸ் ஆகல, ஐயோ நான் கஷ்டப்படுறேன், ப்ரொடியூசர் கிட்ட பேசுங்க, அவங்க கிட்ட பேசுங்க, இது என்ன பண்ணுங்க, எப்படியாவது படம் ரிலீஸ் பண்ணுறது கூப்பிடுவாங்கன்ட்டு வந்து நிற்பாங்க. நீங்க ஹீரோவா ஒரு ஹீரோயினா யாருன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட, சார் வாங்க சார் படம் பண்ணுங்களா, உங்களுக்கு என்ன கஷ்டம், நான் வந்து இது மாதிரி பண்றேன், இதை ஒத்துக்கிறேன், இதை பண்ணித்தரேன், இதை வந்து போய் ஷூட் முடிக்கலாம், நல்லபடியா முடிச்சு படம் ரிலீஸ் பண்ணலாம், எனக்காக தான் நீங்க படம் பண்றேன். ஒரு நாளாவது யோசிக்கவே இல்லை சார். எங்களுக்கு என்ன கஷ்டம்னா, இது என்ன சரி என்னோட வாழ்க்கை டேரக்டருக்கு மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. ஆக்சுவலா நீங்க இன்னும் வந்துருந்தா இன்னும் வளராத ஒரு, நான் ஓப்பன் அப்பா இங்கதான் உங்ககிட்ட பேச வரேன். ஆக்சுவலா என்னன்னா, நான் இன்னும் இதை வந்து அவங்க 2 பேர்ட்டையும் பேசல. நான் அவங்க பேசுனதெல்லாம் இது வரைக்கும் ஐஸ்வர்யா அவங்க சொன்னது என்னன்னா, எப்ப ஃபோன் பண்ணி ஷூட்டிங் பண்றோம், இந்த படம் டிராப் ஆச்சு, என்ன இந்த படம் அப்படி சொல்லும் போதெல்லாம் நான் 5 வருஷமா இந்த படத்துக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் 75,000 மாசம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் சேனல்ல. நான் வந்து ப்ரோக்ராம் ஹெட்டா ஒர்க் பண்ணிருக்கேன் சேனல்ல. மக்கள் டிவில எடிட்டரா வந்து பாலிமர்ல இருந்து ராஷ்டிரியில இருந்து எஸ்எஸ்ல இருந்து இவ்வளவு சேனல் ஒர்க் பண்ணிட்டு இத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து வார்த்தை அதெல்லாம் விட்டுட்டு, அந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து படம் எடுக்கிறதுக்கு வந்த என்ன ஒரே செகண்ட்ல வந்து இவங்க ஃபோன் பண்ணா ஷூட்டிங் சார், இந்த மாதிரி ஷூட்டிங் கால் ப்ரொடியூசர் கூப்பிட்டுருக்காரு, இந்த மாதிரி வந்து பிளான் பண்றோம், நான் ப்ரொடியூசர் வந்து எங்கன்னா ரெடி பண்ண சொன்ன காசு அவர் ரெடி பண்ணிருக்காரு, அவர் வந்து 10 வட்டிக்கு 5 வட்டிக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப சொன்னபோது இல்ல நீங்க நீங்க நினைக்கும் போதெல்லாம் கூப்பிடுங்க, நாங்க வரணுமா, நீங்க காசு ரெடி பண்ணாதாங்க ஷூட்டிங் போக முடியும். அதை கூட தெரியலன்னா அப்ப என்ன ஸ்கூல் பசங்க நினைங்க. இதுனா இது கூட தெரியாம வந்துருன்னா ஒரு ஹீரோ ஹீரோயினா இதுனா இவங்க என்னன்னா படம் டிராப் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. இந்த படத்தை தான் அந்த டிராப்னு சொன்னாங்க. என்ன சொல்றது, அவரு என்னன்னா அவரை ப்ரெஷர் பண்ணி கூப்பிட்டு வந்து, ஆனா எனக்கு அந்த மஹத் பிரதரா ஒரு சில விஷயங்கள் நன்மையும் நடத்திருக்காரு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா எனக்கு வந்து விஜய் டிவில வந்து ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் ஜோடி ஃபைனல்ல பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. நான் தப்புலாம் சொல்லல. அப்புறம் நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்து டேட்டுக்காக இது பண்ணும்போதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அந்த பாசிட்டிவ்லாம் இருக்கு. ஆனா நெகட்டிவா இந்த விஷயங்கள் என்னன்னா, ஒரு ப்ரொடியூசருக்காக வந்து நிக்கிறதா என்ன பிரச்சனை, சரி உங்க படம் அதுக்காக வந்து என்ன பண்ணலாம் இல்ல. அதுதான் என்னோட ஒரே எனக்கு. ஆமாம், நாங்கள் ஆக்சுவலாக மேக்ஸிமம் 2024 ஜனவரி இல்லை பிப்ரவரி ரிலீஸ் பண்ண ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாரும் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படத்தை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை காப்பாற்றவே நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. குட்டிமா தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்துருன்னா உங்களுக்கு வந்து தரமாகவும் அன்பாகவும் அழகாகவும் இந்த சூப்பரா இந்த வருஷம் வந்து அமைய, இந்த கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன்டா இந்த படத்தோட டைரக்டரா என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நலமுடன் சந்தோஷமா இருக்க இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமா அமைய. எல்லாருக்கும் பிரச்சனைகள் நிறைய இருந்து போன வருஷம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த காலமும் இந்த வருட காலம் நம்ம எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்கணும். 2-3 வருஷமா கோவிட் அதெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம்.
நல்ல காலமாக அமைய ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.